அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இளைஞர்களுக்கான ஒரு முக்கிய அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டு இம்மை மறுமை நலனுக்கான அறிவுரைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த அறிவுரைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும், சொல்லப்பட்டிருக்கின்ற பல்வேறு நற்காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து மரணிக்கும் வரைக்கும் செயல்முறைப்படுத்துவதும் நம்மால் முடியும். கண்டிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு தீய விஷயங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக விலகுவதற்கும் நம்மால் இயலும். இரண்டுமே நம்மால் முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு. ஏனென்று சொன்னால், இந்த இளைஞர் சமுதாயம் அவர்களுடைய கல்விக்கூடங்களில் அதிகமான ஒரு என்டர்டெயின்மெண்டாக, ஒரு பொழுதுபோக்காக வாழ்க்கை திட்டம் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, தன்னோடு இருக்கக்கூடிய சக மாணவர்களும் எந்த விதமான இலக்கு வரம்புகள் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, மார்க்கம் சொல்லுகின்ற மறுமை வெற்றிக்காக இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த வழிமுறைகளை, கொள்கையை, வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்தை புதிதாக கேள்விப்படுகிற பொழுது பெரிய பாரமாக இருக்கும். அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு சுபு தொழுகை நிறைவேற்றுவது, லுகர் தொழுகைக்காக நேரத்தை ஒதுக்குவது, அசர் தொழுகைக்காக நேரத்தை ஒதுக்குவது, மகரிபு, அப்புறம் இஷா, ஜுமாவுடைய தொழுகை, சுன்னத்தான தொழுகைகள் என்று சொல்லி 5 காலம் தொழுகைக்காக நேரத்தை ஒதுக்குவது என்பதுதான் வணக்க வழிபாடுகளில் தொடர்ச்சியாக நம்மோடு இருக்கின்ற ஒரு வணக்கம், தொழுகை. இதெல்லாம் நம்மளால முடியுமா? பெரும் பாரமாக தற்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு அது தோன்றும். ஏன், நம்மோடு இருக்கிற யாருமே தொழுகையை பற்றி சிந்தித்தவர்கள் கிடையாது. தொழுகைனா என்னன்னே தெரியாது. அவர்களுக்கு கொள்கையும் கிடையாது. அவர்களோடு பல மணி நேரம், பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு திடீர்னு தொழுகைனா எப்படி நம்மளால முடியும்? இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு ரோல் மாடலாக, முன்னோடியாக நமக்கு பிடித்தவர்களை எடுத்திருந்தோம். தாய் தந்தையை நினைத்திருப்போம், சரித்திரத்தில் சாதனை படைத்தவர்கள் என்று நினைத்திருப்போம், பெரிய கல்விமானை நினைத்திருப்போம், பெரும் விஞ்ஞானியை நினைத்திருப்போம். இன்றைய சூழ்நிலையில ஒரு கற்பனை கோட்டையாக பெரிய பெரிய நடிகர்கள், பிரபலமான நடிகர்கள் நமக்கு ஒரு முன்னோடி மாதிரி எல்லாம் இளைஞர்கள் பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்துல ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹுவையும் மறுமையையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு யார் முன்னோடியாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப நமக்கு ரோல் மாடல் யாரு? அல்லாஹ்வின் தூதர். நான் எப்படி வாழ்வது? தூதரை போன்று வாழ வேண்டும். எப்படி என்னுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும்? தூதரை போன்று இருக்க வேண்டும். எப்படி என்னுடைய பேச்சு? தூதரை போன்று இருக்க வேண்டும். எப்படி என்னுடைய வணக்க வழிபாடு? தூதர் காட்டிய முறையில் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அனைத்து அம்சங்களிலும், அனைத்து வெளிப்பாடுகளிலும் ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும். அவர் முகமதாகத்தான் இருக்க வேண்டும். இது முன்னோடி இன்னைக்கு நம்ம ஏத்துக்க வேண்டி இருக்கு. இதான் இஸ்லாமியன் செய்ய வேண்டிய அடிப்படை. இது நாள் வரைக்கும் நம்ம அதை செய்யலையே. இப்ப திடுதிப்புன்னு இதை கற்றுக் கொடுத்து இதன் வழியில் நம்முடைய பாதையை அமைத்து பயணிக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி பல்வேறு பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறார்களே, பொருளாதாரத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்க, அவர்களை அவமதிக்காதீங்க, அவர்களை அவமரியாதையோடு நடக்காதீங்க, உங்களுடைய பேச்சுக்கள்ல ஒழுக்கத்தை கடைபிடிங்க, உங்களுடைய பார்வையில ஒழுக்கத்தை கடைபிடிங்க, பழக்க வழக்கங்கள் நல்லதாக இருக்க வேண்டும், சேர்க்கை சரியானவர்களோடு இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு தீமைகளை விட்டு விலகி
நல்லவனாக வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்களே, இதையெல்லாம் இப்போதைய சூழ்நிலையில் நமக்கு செய்ய முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எல்லா இளைஞர்கள்ட்டையுமே இருக்கும். ஆனால் நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முடியாதுங்கிற மனநிலை யாருக்கு இருக்கும் தெரியுமா? எந்த விதமான சக்திக்கும் அப்பாற்பட்டு ஒரு வயோதிகத்தை சந்திச்சிருக்கான் பாருங்க, இன்னைக்கோ நாளைக்கோ என்று இருக்கிறாங்க பாருங்க, அவங்களால் தான் முடியாது இவ்வளவு காரியங்கள். மனதளவில் இந்த மார்க்கத்தை ஏற்று அவர்களால் நடக்க முடியுமே தவிர, சமுதாயத்தில் நன்மையை ஏவி நன்மையில் பகிரங்கமாக களம் காண்பதும், தீமையை தடுத்து அதை புறக்கணிக்க துணிவதும் வயோதிகனுக்கு முடியாது. வயசான காலத்துல தட்டு தடுமாறி இருக்கிறவன் தான் கஷ்டப்படுவான், இது நமக்கு முடியுமான்னு கவலைப்படுவான். அப்ப அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் தெரியுமா? இயலாமையிலே போய் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது எப்படி புலம்புவான் தெரியுமா? எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம் காதுக்கு வந்திருக்கிறது, நல்லபடியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கின்றது, தீமையை விட்டு விலக வேண்டும், மக்களை விலக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு இளமை இல்லையேன்னு கவலைப்படுவான். நான் ஒரு இளைஞனாக இருந்திருந்தால் என்னால் செய்திருக்க முடியுமேன்னு வேதனைப்படுவான். அப்ப எது யதார்த்தம்? உன்னால் முடியும் தோழா என்றால் இளைஞனால் தான் முடியும், முதியவனால் தான் முடியாது. அப்ப இது நமக்கு முடியுமா நம்ம நினைக்க கூடாது, முடியும், இயலும் என்கிற பருவத்தில் தான் இப்ப நம்ம இருக்கிறோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேர்ல சந்திச்சுட்டாங்க. இறைவன்கிட்ட இருந்து இறை செய்திகள், திருக்குரான் இன்னைக்கு நமக்கு நூல் வடிவத்தில் கையில கிடைச்சிருக்கு இல்லையா? இதற்கு முன்னால் குரானை மனனம் செய்தவர்களுடைய உள்ளங்களில் இருந்தன, சஹாபாக்களுடைய உள்ளங்களில் இருந்தன. சஹாபாக்களுடைய உள்ளங்களுக்கு வந்தது எப்படி? நபிகளாருடைய உதட்டின் வழியாக வந்தது. நபிகளாரின் உள்ளத்தில் சேர்ந்தது எப்படி? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வந்தது. ஏன்? நபிகள் பெருமகனாரால் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டது திருக்குரான். நாமெல்லாம் குரானை மனப்பாடம் செய்யணும் அல்லது வேற எந்த விஷயத்தையாவது மனப்பாடம் செய்யணும்னா அதை ஒருவர் சொல்லி நம்ம கேட்கணும் அல்லது படிக்கணும், இன்னொரு ஆள் படிச்சு காட்டணும். இதானே? ஒரு வாட்டி மனப்பாடம் பண்ணவன மனப்பாடம் ஆயிருமா? 1க்கு 10 வாட்டி. சிலருடைய கெப்பாசிட்டி 50 வாட்டி, சிலருடைய கெப்பாசிட்டி 5 வாட்டி, சிலருடைய கெப்பாசிட்டி 2 வாட்டி, சிலருக்கு 1 வாட்டி படிச்சாலே மனப்பாடாயிரும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறை தூதர், அவங்க உலக மக்களுக்கு எந்த விதமான மறதி இல்லாம முழுமையான இறை வேத வரிகளை மக்கள்கிட்ட ஓதி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு மட்டும் சிறப்பு ஏற்பாடாக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஓதுன உடனேயே, ஓதி காண்பிச்ச உடனேயே அதை ரசூலுல்லாஹ் ரிப்பீட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிரும். இப்ப ஆட்டோ ரெக்கார்ட்னு பண்றாங்க பாத்தீங்களா? ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு வச்சாலே போதும், என்னவெல்லாம் பேசப்பட்டதோ மெமரியில போய் சேர்ந்துக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் டேப் ரெக்கார்டுல வந்து இதை ஓட விட்டு இதுல பதிவாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள், அங்க ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சிரும். அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, முதல் அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. வந்து ஜிப்ரீல் ஓதி காட்டிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் மறந்து போச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத திருப்பி ஓதணும்னு ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நபியே அவசரப்பட்டு உங்களுடைய நாவை நீங்கள் அசைத்துக் கொண்டிருக்காதீர்கள். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த திருக்குரானை ஒன்று திரட்டுவதும் அதை ஓதி காண்பிப்பதும் நம் மீது உள்ளது, நாம பார்த்துக்கிறோம். ஃபஇதா கரஅனாஹு, நாம் ஓதி காண்பித்தால், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பித்தால், ஃபத்தபி குர்ஆனா, அந்த ஓதுதலை மட்டும் நீங்க கவனிச்சுட்டு வாங்க, போதும். கவனிச்சாலே மனப்பாடாயிரும். இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும். சும்மா இன்ன அலைனா பயானா, அதற்கான விளக்கத்தையும் நாமளே உங்களுக்கு சொல்லி தருவோம். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ்வே சொல்லி கொடுத்தான். அப்ப இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிரும்.
அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். சஹாபாக்கள் மீண்டும் 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 ஓதி ஓதி ஒப்பிச்சு மனப்பாடம் செய்து கொண்டார்கள். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, இது முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆன் வசனங்களை நபிகளாருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் ஒரு தூதர் என்கின்ற ஒரு நிலை வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இயற்கையான தோற்றம் என்ன? வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு அளவுல நின்று 600 ரக்கைகள் கொண்ட ஒரு தோற்றம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல பார்க்கறாங்க. ஒரு வானவரை முதல்ல சந்திக்கிறாங்க. வேற ஒரு படைப்பு, வித்தியாசமான ஒரு படைப்பு. அந்த பார்வை நபிகளாருக்கு தாங்க முடியல. உடல் முழுக்க பதட்டம் ஏற்பட்டு ஜம்மிலூனி என்ன போத்துங்கன்னு ஓடி வந்தாங்க. எங்க? ஹிரா மலையில் அப்ப இருந்தாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய பதட்டம்! மலையிலிருந்து வேகமா கீழே வந்து ஊருக்குள்ள வந்து கதீஜா அம்மையார் தன் மனைவிட்ட வந்து சொன்னாங்க. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கவலைப்படாதீங்க, நீங்க நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, நல்ல பல சேவைகள் செய்றீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், வாங்க போலான்னு கூட்டிட்டு போனாங்க. எங்க? அவருடைய உறவினர் வரக்கா பின் நௌஃபல் என்பவர்கிட்ட. அவரு குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்கள்லாம் இறக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வேதங்களை அவர் படிச்சிருக்கிறார். ஆனால் இந்த வரக்கா பின் நௌஃபல் அவர்கள் வயோதிக காலத்தில் இருக்கிறார், கண் பார்வை இழந்திருக்கிறார். அப்ப அவர்கிட்ட இந்த சம்பவம் எல்லாம் சொல்லப்பட்ட உடனேயே அவர் சுதாரிச்சிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது யார் தெரியுமா? இந்த முகமது வந்தது யார் தெரியுமா? வானவர் ஜிப்ரீல் தான். ஏன்? இதற்கு முன்னால் இறை தூதர்களுக்கு வானவர் ஜிப்ரீல் வந்திருக்கிறாரே, அந்த வேளை இங்கே நடந்திருக்கிறது என்று சொன்ன உடனேயே வரக்கா பின் நௌஃபல் அவர்கள் அதை சொல்லிவிட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட ஆரம்பிக்கிறார்கள். என்ன கவலை தெரியுமா? முகம்மதே, உன்னுடைய சமுதாயம் இந்த ஊரை விட்டு உங்களை விரட்டுவாங்க. இதெல்லாம் நடக்க போறது, விரட்டுவார்கள். ஆனால் அப்படி விரட்டும் பொழுது உங்களுக்கு நான் ஒரு இளைஞனாக இருந்திருந்தால் உதவி செய்ய முடியுமே, ஒத்துழைக்க முடியுமே, ஆனால் என்னால் முடியவில்லை என்று அப்ப கவலைப்பட்டார்கள். சில காலங்களில் மரணித்து விட்டார்கள். அவருடைய ஆசை என்ன? இப்ப மட்டும் ஒரு இளைஞரா இருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ, எதிர்கொள்றாங்களோ, அவருக்கு பக்கபலமா இருந்து நாம அதை தடுத்து நிறுத்த முடியும் என்கிறது ஆசை. ஆனால் உடல் ஒத்துழைக்கலையே, வயோதிகம். யாரால் அது முடியாது? வயோதிகனால் அது முடியாது. யாரால் அது முடியும்? இளைஞனால் முடியும். இதுதான் உலக யதார்த்தம். அதனால இது இவ்வளவு பெரிய சிரமமான ஒன்று. நன்மையை தொடர்ந்து செய்வதும் தீமையை விட்டு முழுமையாக விலகுவதும் நம்மால் முடியுமா என்றால் இளைஞனால் தான் முதல்ல முடியும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்? எங்கேயாவது சமுதாயத்துல ஒரு 110 வயசு கிழவன் 150 கிலோமீட்டர் வேகத்துல வண்டியில போனான்னு சொல்ல முடியுமாங்க? அப்படி சொன்னால் அது கின்னஸ் ரெக்கார்டு. ஏன்? முடியாத ஒன்று தானே. யாராலும் எந்த 150 வயசு ஆளாலும் வாழவே முடியல, இவங்க 150 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க முடியுதுன்னா அது ஆச்சரியம். அது ஆச்சரியம், யதார்த்தம் அல்ல. அதானே? ஒரு இளைஞன் 120ல போனான்னா உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தெரியுமா? நான் 120ல போனா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் ஒரு பெருமையா? இது இப்படிதான்டா தினமுமே நாங்க காலேஜுக்கு போறோம் சொல்லிடுவீங்க. இது யதார்த்தம். அதானே? அப்படிதானே சொல்ல முடியும். ஒரு வயசாளி சொல்றாரு, 4 மாடி கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி இந்த சாவியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இளைஞன் சொன்னாங்க, 4 மாடி. 4 மாடியா? நாங்க 40 மாடி கட்டடத்திலேயே 4 வாட்டி ஏறி இறங்குவோம். நீ இப்படிமா? ஏன்? இதான் யதார்த்தம். நம்ம இடத்துல இருக்கிற இந்த பருவம் இருக்குது பாருங்க, எதுவும் சாதிக்க முடியும் என்கிற பருவம். இந்த இடத்துல வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய இடமே கிடையாது. உங்களால முடியும், படுக்காத, தோண்டு போயிடாது, எந்திரிச்சு வான்னு சொல்ற இடமா நீங்க? ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, ஓடுற பாம்பு தேடி போய் மிதிக்கிற வயசுன்னு சொன்னாங்களா? எந்த இடத்துல சொன்னாங்க எனக்கு இன்னும் புரியல. ஓடிட்டே இருக்குது பாம்பு, நேர போய் நமக்குன்னு மிதிச்சுட்டு சாவடிக்கிற வயசுன்னு அந்த அர்த்தத்துல சொன்னாங்களா? டே 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 பாம்புடா அப்படிங்கிறதுக்குள்ள ஒதுங்குறதுக்கு பதிலா அது மேலேயே ஏறி மிதிச்சுட்டு ஓடுற வயசு, என்ன நடக்குன்னு கண்ணு முன்னு தெரியாம நடக்கிற வயசுன்னு அப்படி சொன்னாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு துடிதுடிப்பான வயசு, அவ்வளவுதானுங்க. இந்த பருவத்தில் நம்மால் முடியுமா முடியாதா? இந்த நன்மையான காரியங்கள், தீமையை விட்டு விலகுவது எதற்காக?
இந்த உலகத்தில் மரணிக்கும் வரைக்கும் தெளிந்த சிந்தனையோடு நமக்கு நன்மையை சேர்த்துக் கொள்வதற்காக, நம் குடும்பத்திற்கு நன்மை செய்வதற்காக, நம் சமுதாயத்திற்கு நன்மை செய்வதற்காக, நம்மால் யாரும் எந்த துன்பத்திற்கும் ஆளாகாமல் இருப்பதற்காக, நம்மால் பலரும் பயன் அடைவதற்காக நல்லவனா வாழணும் நம்ம சொல்றோம். இப்படி வாழ்ந்தால் நாளை மறுமை நாள சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று சொல்கிறோம். இப்படி வாழும் போது நிறைய நம்ம இழக்க வேண்டி இருக்கிறது. அப்படி இழந்தது எல்லாம் சொர்க்கத்தில் மிக சிறப்பாக பெற்றுவிடலாம் என்று சொல்கிறோம். துன்யால வாழ்றோம், அற்பமான மது போதை, இதுக்கு நம்ம அடிமையான நம்ம செத்து மடிஞ்சிருவோம். இது கேடு கெட்டது, நம்மை நாசமாக்க கூடியது. உலகத்திலேயே ஒரு பொருளை விற்கக்கூடியவனே இது கேடுன்னு சொல்லி விற்கிறது கிடையாது. அப்படி அங்க விற்கிறான். ஒரு மளிகை கடையில ஒரு கிலோ அரிசி 40 ரூபான்னு போட்டிருக்காங்க. இங்க அரிசி வாங்கும் போது அரிசி வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடு அப்படின்னு போட்டிருக்கான். அந்த பொருளுக்கு போடுவானா முதல்ல? அதான் ஜீவாதாரம், அது எப்படி போடுவான்? ஆனால் சாராயத்துக்கு போட்டிருக்கிறான், விற்கிறவனே போட்டு விற்கிறான். அதுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. சிகரெட் டப்பாவை விற்கும் போது அதுல எலும்பு கூட்டு மாதிரி போடணும், அப்படியே ஈரல் வெந்து போற மாதிரி போடணும், அப்பதான் இதை பார்த்து அவன் திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிராண்ட்லயே கேடு கெட்டதுன்னு சொல்லி விற்கிறான். அதையும் வாங்கி இவன் பயன்படுத்துகிறான். மார்க்கம் சொல்கிறது கொஞ்ச காலம் இதை விடு. என்ன கொஞ்ச காலம்? நம்ம வாழ்ற காலம் ஒரு 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், மவுத் எப்ப வேணாலும் வரலாம். அவ்வளவு காலம் இதை விட்டு கெட. போதை ஊட்டாத, திகட்டாத, தித்திப்பான மது 6 அங்கு இருக்கு. இந்த உலகத்துல உங்களை நிம்மதியா நிரந்தரமா வாழ்றதுக்கு படைக்கல அல்லாஹ். நம்ம எதற்கு படைச்சிருக்கிறான்? ஜேன்னு வாழ்ந்துட்டு போ என்று சொல்லல அல்லாஹ். அல்லதி கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களை சோதிக்கிறதுக்கு பரீட்சை களமாகத்தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சோதிக்கிறதுக்கு தான் எல்லாரையும் படைச்சிருக்கிறான். அனைவருக்கும் இது சோதனை களம், யாரா இருந்தாலும் சரி. அப்ப அனைவருக்கும் சோதனை களம்னு இறக்கி விட்டதற்கு பிறகு இங்க நிரந்தரமா இருக்கிறதுக்கு நம்ம திட்டம் போடலாமா? இங்க நிம்மதியா இருக்க திட்டம் போடலாமா? இங்கே சுகபோகமாக இருக்க திட்டம் போடலாமா? யோசித்து பாருங்கள். இது சோதனை களம், பரீட்சை களம். இறைவன் சொன்ன மாதிரி நம்ம நடக்கிறோமா இல்லையான்னு அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். வாழ்ற காலம் வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு சகித்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வழிமுறை என்ன என்றால், சைக்காலஜியா முதல் அம்சம், மனித குலத்தை சீர்படுத்துவதற்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்ற இந்த அம்சம் என்ன? சைக்காலஜியா, நீ உலகத்துல எப்படி வேணாலும் இருந்துக்கப்பான்னு சொன்னா மனுஷன் சீக்கிரம் செத்து சுண்ணாம்பாயிருவான். அதான் சைக்காலஜி. எப்படி வேணாலும் வாழ்றான்னா ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது. எப்படி வேணாலும் வண்டி ஓட்டு, சாவு. எதை வேணாலும் குடி, செத்து மடி, அப்படித்தானே வரும். எப்படி வேணாலும் இருன்னு சொன்னால் அழிவதற்கான வழி. நீ நினைச்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நான் சொன்ன மாதிரி இரு என்றால் வாழ்வதற்கான வழி. அதையும் அல்லாஹ் எப்படி சொல்லித்தரான் தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்க வாழும் போது சோதனை வரும், பசியின் மூலம் சோதனை வரும், பயத்தின் மூலம் சோதனை வரும், பெரும் இழப்புகள், உயிரிழப்பு, பொருளாதார இழப்பு, விளைச்சல் மூலமான இழப்பின் மூலமா சோதனை வரும். வராமல்லாம் இருக்காது. அதையெல்லாம் எதிர்கொள்ற மாதிரியே நீ வாழ கத்துக்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லித்தான் நம்மை தயார்படுத்துகிறான். ஏன்? நாம விழிப்போடு இருப்போம் என்பதற்கு. ஆனால் இதை கேட்டவன நமக்கு கசப்பா தெரியும். இதுதான் சரியானது என்பதை பிறகுதான் புரியும். இப்போ ஒரு தெருவில் வழி கேட்கிறோம், இங்க இருந்து வடலூர் எப்படிங்க போகணும்? நேரா போய் ரைட்ல அடிங்க, இல்ல ஷார்ட்கட் இந்த வழியா போங்க, 5 நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்றாரு. அவர் சொன்னது இனிமையா தெரிஞ்சா இல்ல? எல்லாருக்கும் போகும்போது ஒருத்தன் குழியில டமால் விழுந்துட்டான். அப்பதான் கஷ்டம் புரியும். நாசமா போனவன் 5 நிமிஷத்துல போலான்னு சொல்லி எங்க போலான்னு சொல்லாம விட்டான். 5 நிமிஷத்துல போலாம், எங்க சுடுகாட்டுக்கு போலாம், அதை மறந்துட்டான் அப்படின்னு அப்புறம் புலம்புவோம். இன்னொரு ஆள் என்ன பண்றான், இது இப்படி நேரா போனீங்கன்னா 1/4 மணி நேரம் ஆகும், இப்படி போனீங்கன்னா 4 குழி இருக்குது, கவனமா தான் போகணும், ஏதாவது எசுக்கு பசங்க ஆயிரும், அந்த வழியாக போயிருங்க அப்படிங்கிறான். வேற வேலை இல்லை. போகும்போது ஒரு நல்ல வார்த்தை பேசக்கூடாது, குழி இருக்குது, குண்டு இருக்குது, அது இருக்குன்னு போற அப்படின்னு போகும்போது பிரேக் டவுன் ஆகும். அப்பவே அவன் சொன்னானே, இது என்ன? ஃபர்ஸ்ட் கசப்பாதான் தெரியும். இதான் திட்டமிடல், நம்மை திரட்டி தெளிவுபடுத்திக் கொள்வது. ஃபர்ஸ்டே இன்னென்ன மைனஸ் இருக்கு சரியா இருந்துக்க,
இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறான். இந்த துன்யா இருக்கு பாரு, வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாந்துராத. எதை பார்த்து ஏமாற? சினிமாவை பார்த்து ஏமாந்துட்டியா? அலங்காரங்கள், ஆடை அலங்காரங்கள், அதை அணிந்தவர்கள் ஏமாந்துட்டு இருக்கிறியா? இந்த உலகம் இருக்குதே ஏமாற்றும் வசதிகளை கொண்டது, ஏமாந்துராத. அங்க நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதற்காக இந்த உலகத்தில் பரீட்சைக்கு தான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். பரீட்சைக்காக இருக்கக்கூடிய நீ மிகச் சரியாக இருக்க வேண்டும். இருக்கின்ற காலத்தில் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். நன்மையை நீயும் புரிய வேண்டும், அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். தீமையை விட்டு நீ விலக வேண்டும், அடுத்தவர்களை விளக்க வேண்டும். இப்படி இருன்னு சொல்லி அல்லாஹ் கற்றுத் தருகிறான். இது நம்மால் இயலுமா என்றால் கண்டிப்பாக இயலும். எந்த ஒரு கட்டத்திலும் நம்முடைய உள்ளத்துல ஒரு பாசிட்டிவ் திங்கர்ஸாக நம்ம இருக்கணும். சாதகமான யோசிக்கிற முடிவு, சாதகமா யோசிக்கிறது, எல்லா விஷயத்தையும் நமக்கு சாதகமா யோசிக்கணும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான வழி. இதான் ஃபர்ஸ்ட். என்னது? எது நடந்தாலும் சரி, இதுல நமக்கு என்ன சாதகம்னு யோசிக்கணும். பாதகமா நினைச்சா நம்மளால வாழவே முடியாது. சில பேர் என்ன செய்வாங்க, எதை கேட்டாலும் நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. அவனால உலகத்துல உருப்படவே முடியாது. இந்த மாதிரி நீ 10வது படிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்கிற, என்ன பண்ணலான்னு எனக்கு எதுவுமே யோசனையில இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்கான்னு வைங்க. நீ வேணா +2 படி. +2 படிச்சா இல்லை, +2 படிச்சா காலேஜுக்கு போகலாம். காலேஜுக்கு போனா இல்லை, காலேஜுக்கு போனா ஏதாவது இந்த மாதிரி பிஇ இன்ஜினியரிங் ஆகலாம், வேற வேற சப்ஜெக்ட். அது படிச்சா வேலை கிடைச்சிருமா? எவ்வளவு பேர் வேலை கிடைக்காம தெரியுறான். அது எப்படி கிடைக்கும்? இல்லை, கவர்மெண்ட்ல பெரிய பெரிய துறையெல்லாம் இருக்குது, அவ்வளோ மார்க் நம்மளால வாங்க முடியும். அது எப்படி முடியும்? இல்லை, அதை வாங்கிட்டா சென்ட்ரல்ல நமக்கு என்ன சாதகமாக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, துரோகிகளால இருக்கிறானுங்க. சரி, அது வேண்டாம். வெளிநாடு போனால் விசா கிடைச்சிருமா? எங்க சொந்தக்காரன் யாரும் அங்கே இல்லை. நான் தஞ்சாவூர்லையா இல்லை ராமநாதத்தில் இருக்கேனா? நான் நெய்வேலியில் இருக்கிறேன். இல்லை, இந்த மின்சார் ஏற்கனவே இங்கே கரண்ட் அடிச்சிட்டு இருக்கிறான், நான் அங்கே போய் உள்ள உழுகிறதுக்கா? இப்படின்னு எல்லாமே மைனஸா. சரி, அப்போ பின்னாடி கழுத மேய்ச்சிட்டு இருக்க என்ன அங்கே போய் மேய்க்க சொல்றீங்களா? எல்லாமே நினைப்பான். இவனுக்கு என்ன தீர்வு நம்மளால சொல்ல முடியாது. கடைசியில இந்த மாதிரி சொல்லி சொல்லி மண்டை வறண்டு போய் இவன் என்ன பண்ணு வந்துறீங்களா? அது ஆனா கிடைக்கும், நல்லபடியா கிடைக்கும். என்ன கிடைக்கும் கடைசி வரைக்கும் சொல்ல அப்படிமா இவன். அவனுக்கு தெரியும் என்ன சொன்னாலும் ஏத்துக்க போறது இல்லைன்னு. நான் யோசிச்சு வைக்கிறேன், உங்களுக்குன்னு தனியான ஒரு வேலையை நான் யோசிச்சு வைக்கிறேன், நான் ஓடிடுவான். ஏன்? இந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்றவனோட யாரும் வாழவே விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்க முடியுமா? அப்படி ஒரு பொறுப்பற்ற, சிந்தனையற்ற, திட்டமிடாத, அனைத்தையும் பாதகமா நினைக்கக்கூடியவனால் வாழவே முடியாது உலகத்துல. சாதக பாதகத்தை ஆய்வு செய்யும் நேரத்துல சின்னஞ்சிறு சங்கடங்களை எல்லாம் நம்ம சாதகமா தான் கருதி கொள்ளணும். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு மேனேஜரை தேர்ந்தெடுக்க போறாங்க. எதுக்குன்னா ஷூ விற்பனை பண்றதுக்கு. அந்த ஊருக்கு போயிட்டு வா, அங்க போய் அந்த இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் ஷூ வியாபாரம் பண்ணிட்டு வந்துடணும். நான் தயாரிக்கிற இந்த கம்பெனியில, ஃபேக்டரியில இருக்கிற எல்லா ஷூவும் அந்த ஊர் மக்களுக்கு விற்பனை பண்றதுக்கு தான் அப்படின்னு ஒரு மேனேஜரை வேலைக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த மேனேஜருக்கு என்ன பண்புனா, எல்லாம் நெகட்டிவா திங்க் பண்ற ஆளு, எதையும் சாதகமா எடுத்துக்கிற ஆள் இல்ல, எதுவுமே முடியாது நினைக்கிற ஆளு. அந்த மேனேஜர் என்ன பண்ணிருக்கிற, அந்த ஊருக்கு போயிருக்கிறான் ஒரு விசிட். எல்லாரையும் பார்ப்போம், இந்த ஊர்ல எந்த அளவுக்கு இந்த பொருள் விற்கும்னு செக் பண்ணிட்டு வருவோம்னு அந்த ஊருக்கு போயிருக்கான். ஊருக்கு போய் பார்த்தா அங்க ஒருத்தங்காலையும் செருப்பு கூட இல்லை. அதை பார்த்துட்டு இவன் ஒரு முடிவு எடுத்தா, இந்த ஊர்ல நம்ம ஷூ விற்கவே விற்காது. நேரம் வந்தான் முதலாளிட்ட, ஐயா நம்ம ஊரையே மாத்திடுவோம். ஏண்டா? இந்த ஊர்ல ஒரு வயல்ட்டையும் காலில் செருப்பு கூட கிடையாது. அவன் காலில் எல்லாம் நமக்கு எப்படி ஷூவை போட்டு திணிக்கிறது? சான்ஸே இல்லைன்னா. இந்த மேனேஜரை வச்சு கம்பெனி இழுத்து மூடவா வேற ஒரு மேனேஜரை அப்பாயின்மெண்ட் பண்ணான். அவன் என்ன தெரியுங்களா, என்ன பாதகமா இருந்தாலும் அதுல ஏதாவது சாதகம் இருக்கான்னு பார்ப்பான். சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறான்னு சொல்றானே, இதான் இளைஞனுடைய ஸ்டைல். அவன் ட்ரெண்டிங் அதான். சின்ன கேப்பா இருக்கும், இதுல இப்படி போக முடியுமா, அங்க போய் சிக்கிருமா, இங்க போய் திரும்ப முடியுமா, இப்படி யோசிக்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்க, இயலாதவங்க, ரொம்ப இயலாமையில் உள்ளவங்க யோசிப்பாங்க. இளைஞன் அப்படி இல்லை, முதல்ல உள்ள போயிட்டு தான் அப்புறம் சிந்திக்கவே ஆரம்பிப்பான். ஓ சந்தி இல்லையோ, உடனே திருப்பிட்டு போயிடுவான். 4 பேர் கருத்து சொல்றதுக்குள்ள ஓடிடுவான். அவ்வளவு வேகம் இவன்ட்ட இருக்கு.
அப்ப இந்த மாதிரி நேரத்துல இன்னொரு மேனேஜர் வந்திருக்கிறான். அவனும் அதே ஊருக்கு தான் போனான். எல்லாரையும் பார்த்தான். நேரா முதலாளிட்டு வந்து, ஐயா நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லா ஷூவையும் இந்த ஊர் மக்கள்கிட்ட வித்தரலாயான்னா. இப்படிதான்டா இன்னொரு மேனேஜர் வந்தான். அவன் ஒண்ணுமே விற்காதுலடா சொன்னா, நீ ஏன்டா மாத்தி சொல்ற? உண்மைதாங்க. முதலாளி சொன்னானா, அந்த ஊர்ல எவனுக்கும் செருப்பு கூட இல்லையாம்ல, நீ எப்படி விற்கலாம்னு சொன்ன. அதுதான் ஏன் நமக்கு சாதகம். செருப்பு இருந்தா ஷூவை கொடுக்கறது கஷ்டம். ஒண்ணுமே இல்லைன்னா எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவான்னா. நீ தான்டா மேனேஜர் சேர்த்தாங்க. இது எதையுமே சாதகமா சிந்திக்கின்ற தன்மை. இது உலக விஷயத்துல எல்லார்ட்டையுமே இருக்கு. துன்யாவுல சம்பாதிக்கிற விஷயத்துல எல்லார்ட்டையுமே அந்த சாதகமான கருத்துக்களை எடுத்து செயல்முறைப்படுத்துற திறமை இருக்கிறது. இதை மறுமை விஷயத்துல போடணும். எதுவுமே முடியாது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையில் தான் நம்முடைய உடல் கட்டமைப்பையும் சிந்தனையையும் வைத்திருக்கின்றான். அப்படி பயணிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கள்கிட்ட இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது வம்சாவளியாக கொண்டிருந்த கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்தவங்க இளைஞர்கள் தானே, ஒண்ணுமே தெரியாது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆன் முழுமையாக உள்ளத்தில் சுமந்தவர்களாக அல்லாஹ்வுடைய உதவியோடு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அந்த சஹாபாக்கள்ல பல பேர் இந்த குர்ஆனை கேட்டே மனப்பாடம் பண்ணாங்க. எழுதாத சஹாபாக்கள் கேட்டே மனப்பாடம் பண்ணாங்க. எப்படி முடிஞ்சது? அந்த ஆர்வமும் அக்கறையும் சிந்தனையும் அவர்களுக்கு இயன்றதா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற காலத்துல அவங்க ஒரு இளம் பெண், நபிகளாருடைய மனைவி, இளம் பெண் தான். இப்னு அப்பாஸ் 13 வயசு தோழர் தான். அப்துல்லா பின் உமர் ஒரு இளைஞர் தான். அப்துல்லா பின் அம்ரு இளைஞர் தான். திருக்குர்ஆனை தொகுக்க வேண்டும்னு அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொன்ன உடனே தொகுப்பதற்காக வேண்டி களத்தில் இறங்கி இன்றைக்கு நம்ம கையில ஒரு பிரதியாக கிடைப்பதற்கு அன்றைக்கு உழைத்தவர் ஸைத் பின் சாபித் இளைஞர் தான். முடியுமா என்றால் முடியாம போயிருக்கும்ல. அல்லாஹ் நாடினால் இயலும்னு களத்துல இறங்கித்தானே செய்தார்கள். அவர்களால் எப்படி முடிந்ததோ இந்த இளைஞர்களாலும் முடியும். நன்மையில் நடப்பதற்கும் நன்மை ஏவுவதற்கும் முடியும், தீமையை தடுப்பதற்கு முடியும். ஒரு பெரும் தலைமுறையையே இந்த சத்தியத்தின்பால் கொண்டு வருவதற்கு களமிறங்க முடியும். நம்ம மனசுல இருக்கின்ற அந்த உறுதிப்பாடு அப்படி வரணும். இதற்கு என்ன வழிமுறையை கையாள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 முக்கியமான அறிவுரையை சொல்றாங்க. ரெண்டுமே 2 இளைஞருக்கு சொன்ன அறிவுரை, ஒட்டுமொத்த உம்மத்துக்கு சொன்ன அறிவுரை. இது என்ன சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணிச்சுட்டு வராங்க. அவங்க சின்ன பிள்ளை. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது இவருக்கு 13 வயசு தான். அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கும்போது எவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்திருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யா குலாம், வாலிபனே, இன்னி முஅல்லிமுக்க கலிமாத், உனக்கு நான் சில விஷயத்தை சொல்லித்தரேன். என்ன விஷயம் தெரியுமா? யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக்க, நீ அல்லாஹ்வை நினை. மனித குலத்தில் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரவரின் அறிவுரையை நம்ம உள்ளத்துல சுமந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது. இதை மரணிக்கும் வரைக்கும் நம்ம சுமந்தோம்னு சொன்னா ஒரு காலத்திலும் நாம் வழி தவற மாட்டோம். எவனாலும் நம்மை வழிகட செய்ய முடியாது. நீ அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் உன்னை நினைப்பான். எது நடந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்வை நினைக்கிறவங்களா இருக்கணும். அல்லாஹ்வை அனுதினம் நினைப்பதற்கான மிகப்பெரிய அடித்தளம் தொழுகை. அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கான அடித்தளமே தொழுகைதான். தொழுகையை விட்டு அல்லாஹ்வை மறக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைக்க வேண்டும் என்றால் நீ தொழுகையை நிலைநாட்டுன்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்ப அல்லாஹ்வை நீ நினை, அல்லாஹ் உன்னை நினைப்பான். உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் இருக்கிற குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற நமக்கு என்ன தேவைன்னு அல்லாஹ் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா? ஆமாம் நினைச்சிட்டு இருப்பான். எப்ப நீ அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு இருந்தா. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க, யஹ்ஃபதுல்லாஹ், நீ அல்லாஹ்வை நினைத்து பார், தஜிதுஹு துஜாஹக், உன் முன்னாடி அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வாய். உன் முன்னாடி. அது என்னங்க முன்னாடி? அல்லாஹ் நேர்ல வருவானா? அல்லாஹ்வை நம்மால் பார்க்க முடியாது. அதற்கான சக்தியும் நமக்கு கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன உதவியை எதிர்பார்க்கிறோமோ அந்த உதவி நம்ம கண்ணு முன்னாடி வரும். ஏன் கிடைக்கிறது? நாம் அல்லாஹ்வை நினைத்தோம் என்பதனுடைய பலனாக அது கிடைக்கும். இறை நினைவு ரொம்ப முக்கியம்.
நம்ம வழி தவறாமல் இருப்பதற்கான அடித்தளம் அதுதான். அடுத்து என்ன? இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்ட அல்லாஹ்ட்ட கேளு. எதை கேட்டாலும் சரி அல்லாஹ்ட்ட கேளு. முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? இப்ப நமக்கு ஒரு காசு தேவை இருக்கு, நம்முடைய தாயார்கிட்ட கேட்போம். சம்பாதிக்கிறதுக்கு வரைக்கும் அதுதானே. சம்பாதிச்சதுக்கு பிறகு நம்ம தாயாருக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு மிச்சத்தை ஊதாரித்தனம் பண்ணிடுறோம், அதான் நடக்குது. ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு முன் வரைக்கும் தாயிட்டையோ தந்தையிட்டையோ அண்ணன்ட்டையோ தேவையுடைய களத்தில் யார்கிட்டையாவது கேட்பான். முதல்ல நீ அல்லாஹ்ட்ட கேளு, செல்வத்தை அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய். அதற்கு அடுத்து இவங்கள்ட்ட எல்லாம் நீ கேட்கலாம். முதல்ல யார் இதை தந்தார், இதை கொடுக்கிறவன் யார், அல்லாஹ்தாங்கிற எண்ணத்தை முதல்ல வச்சுக்க. அல்லாஹ்தான் நமக்கு செல்வத்தை வழங்குறாங்கிற எண்ணத்தை வச்சுக்க. உன் திறமையினால உனக்கு செல்வம் கிடைக்காது, அல்லாஹ் நாடினாத்தான் இந்த செல்வம் கிடைக்குங்கிற எண்ணம் உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிரும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதஸ்தஅன்த, நீ உதவி கேட்டால் ஃபஸ்தஇன் பில்லாஹி, அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடு. எந்த உதவினாலும் சரி, கஷ்டத்திலிருந்து, தொல்லையிலிருந்து, கவலையிலிருந்து, பலவீனத்திலிருந்து, நோயிலிருந்து, அனைத்திலிருந்தும் அல்லாஹ்ட்ட உதவி தேடுறியா? நீ தேட வேண்டிய இடத்தில் யார் இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ் தான் அங்க இருக்கணும். யா அல்லாஹ் என்னை காப்பாத்தி, என் கவலையை போக்கு, என் கஷ்டத்தை நீக்குன்னு அல்லாஹ்ட்ட முறையிடு. இறை நம்பிக்கையில உறுதியா நில்லுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதான் முக்கியமான விஷயம். அடுத்து என்ன சொல்றாங்க? வாலம், நீ அறிந்து கொள், அன்னல் உம்மத்த லவ் இஜ்தமஉ அலா அன் யன்ஃபவுக, ஒட்டுமொத்த உலகமே உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒட்டுமொத்த உலகமே உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், லம் யன்ஃபவுக இல்லா பிஷைஇன் கத் கத்தபுல்லாஹு லக், அல்லாஹ் என்ன எழுதி வச்சானோ அதை தவிர எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாது. உலகமே திரண்டாளுங்க, உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு அல்லாஹ் எழுதி இருந்தாத்தான் அது நடக்குமே தவிர உலகம் திரண்டாலே கிடைச்சிடும் நீங்க நினைச்சிடாதீங்க. அவர் நினைத்தால் முடியும், இவர் நினைத்தால் முடியும், ஊர் நினைத்தால் முடியும், இல்ல உலகமே நினைத்தாலும் முடியாது. இது புரிஞ்சுக்கணும். உலகமே திரண்டாலும். முன்னாள் முதலமைச்சர்கள் இறந்து போனார்கள் தெரியும்ல, எங்க போய் அட்மிட் பண்ணாங்க? தனியார் மருத்துவமனையில. எவ்வளவு செலவு பண்ணாங்க? ஒரு வேளை உணவுக்கு பல லட்சம்னு கணக்காட்டினாங்க. இருக்கட்டுமே, ஏன் செலவு செய்தார்கள்? இங்க முடியாட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா, சிங்கப்பூருக்கு அனுப்பலாமா? நாங்களே என்ன முடிவெடுத்தார்கள்? எத்தனை கோடிகளை கொட்டியாவது இந்த அம்மாவை காப்பாத்து நினைச்சாங்களா இல்லையாங்க? உலகமே தயாராக இருந்தது. அல்லாஹ் எழுதுனதை மாத்த முடியுமா? முடியாது. அதை நீ மனசுல வச்சுக்க. உலகமே உனக்கு சாதகமா இருந்தாலும், அப்படி தெரிந்தாலும் அல்லாஹ் எழுதி வச்சாதான் அது நடக்கும். அதே போல வலவ் இஜ்தமஉ அலா யதுர்ருக், உனக்கு ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உலகமே ஒன்று திரண்டிட்டாலும் சரி, ஒட்டுமொத்த ஆட்சி, அதிகாரம், படைபலம் அத்தனை பேரும் நம்மளை அழிக்கிறதுக்குனே நிக்கிறான், பயப்படாத. நீ அந்த நேரத்தில் முடிவெடுத்துக்கொள், இல்லா பிஷைஇன் கத் கத்தபுல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு எதிராக என்ன எழுதுறானோ அதுதான் நடக்குமே தவிர உலகமே திரண்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த துன்பமா இருந்தாலும் சரி அல்லாஹ் எழுதுனதுதான் நடக்குமே தவிர உலகமே திரண்டு விட்டது எனக்கு என்னமோ நடக்கும் நீ நினைக்காத. தைரியமாயிரு. அல்லாஹ்விடத்தில் தான் நன்மையும் கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து தான் துன்பமும் வரும், ரெண்டும் இறைவனிலிருந்து வரும்னு உறுதியா நம்பு. நாம் நிலை குலையாமல் பயணிப்பதற்கு இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அறிவுரைகள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. இப்னு அப்பாஸ்ட அழகான முறையில் சொன்னாங்க, ருஃபியாத்தில் அக்லாம் வ ஜஃபத்தி சுஹுஃப், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து போய் விட்டது. இலக்கியம் அழகா சொன்னாங்க. அது என்ன பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது? ஒரு மனுஷனுக்கு எப்போ, எங்கே, எவ்வளவு கிடைக்கும், என்ன நடக்காது, என்ன அழிவு வரும், என்ன வாழ்வு வரும், என்ன அருள் வரும் என்ற அனைத்தையும் அல்லாஹ் இவன் பிறப்பதற்கு முன்னாடியே எழுதி வைத்து பேனாவை உயர்த்தி விட்டான். எழுதப்பட்ட ஏடும் காய்ந்து விட்டது. இனி அங்க எடிட்டிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எதையும் மாற்றவே முடியாது, மறைக்க முடியாது, நீக்க முடியாது, இடையில எதையும் சேர்க்க முடியாது, அப்படியே இருக்கும். என்ன எழுதப்பட்டதோ அது நடந்தே தீரும். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் வேகமா ஓடி போய் கிணத்துல விழுந்துடுறாரு.
அவரை மக்கள்லாம் சேர்ந்து காப்பாத்தி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு செம்பு பால் அவர் கொடுத்து குடிச்சு வச்சுட்டாங்க. குடிச்சிட்டு ஒரு நிதான நிலையில அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. மனநலம் பாதிப்புல தான் இருக்காரு. ஏன்டா எப்படி ஓடி வந்து விழுந்துட்டியாடா, எப்படிடா இங்க வந்து விழுந்தேன்னு யாரோ கேட்டிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணா, இப்படித்தான் விழுந்தேன்னு மீடு ஓடி வந்து அதே மாதிரி கிணத்துல விழுந்து காட்டியிருக்கிறான். அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் இறந்துட்டான். இது ஒரு சம்பவமா சொல்லுவாங்க. அதை வைத்து சொல்லுவார்கள், பாத்தீங்களா ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி அவன் மரணிப்பதற்கு முன்னாடி ஒரு செம்பு பால் குடிக்கணும்னு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். உலகத்துல யாராவது மாத்த முடிஞ்சுதா? அவனுக்கு அந்த ஹயாத்தை வச்சிருந்தான் பாத்தீங்களா அல்லாஹ். அவன் வந்து குடிச்சிட்டு மீண்டும் இந்த உலகத்தை விட்டு பிரியணும்னு நாடிட்டான். முதல்ல காப்பாற்றப்படணும்னு அல்லாஹ் நாடினால் எழுதி வச்சிருக்கிறான், நடந்தது. அப்புறம் அவன் போகணும்னு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், நடந்துச்சு. உலகமே திரண்டாலும் அவனை காப்பாற்ற முடியாது. இதை ஆழமா ஒவ்வொருத்தரும் பதிவு செஞ்சுக்கணும் மனசுல. நாம உலகத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. பயணிக்கும் போது கவனமாக பயணிக்க வேண்டும், எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும், சாதக பாதகத்தை அறிந்து பயணிக்க வேண்டும், நல்லதை நோக்கி பயணிக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். அப்படி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மை நடக்கிறது. ஏன் திறமையில் நடக்குங்கிற ஆணவம் வந்துடக்கூடாது. அப்படிதானே ஒரு சூழ்நிலை வந்து விடுது. இவன் சம்பாதிக்கிறான், பெரிய ஆளாகிறான், பெரிய அளவுல போய் நிக்கிறான், பெத்த தாயை மதிக்கிறது இல்ல. அவன் மனசுல என்ன, ஏன் திறமையில சம்பாதிச்ச காசுங்கிற ஆணவம். யாருக்கு நன்றி செலுத்துறது இல்ல, பணிவு அவனிடம் இல்லாமல் போனது. ஆனால் அல்லாஹ் தான் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான், அவனுக்கு நான் நன்றி செலுத்துவோனா இருக்க வேண்டும், அவன் சொன்ன கட்டளையின்படி என் பெற்றோருக்கு உபகாரம் செய்யணுங்கிற பணிவு வந்தால் இவன் இப்படி போவானா? இவை அனைத்துமே இவன் உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தராங்க. இதுவும் ஒரு இளைஞர் சமுதாயத்திற்கு தேவையான முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மூமினுல் கவியு, பலமான மூமின், மனதுல உறுதியான மூமின் இருக்கிறானே, கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லைஃப், பலவீனமான இறை நம்பிக்கையாளனை விட அல்லாஹ்விடத்தில் விருப்பத்திற்குரியவனாகவும் சிறந்தவனாகவும் இருக்கின்றான். இப்ப அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவனாக நம்ம மாறணும்னா நம்ம மனதில் இருக்கின்ற கொள்கை உறுதிமிக்கதா இருக்கணும். நாம உறுதியான உள்ளம் கொண்டவனா இருக்கணும். பலவீனமான உள்ளம் கொண்டவனாக இருந்தவனு சொன்னா அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவனா ஆக முடியாது. மூமின்னு சொல்லிக்கலாம். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஃபீ குல்லின் கைர், எல்லா மூமின்களுக்கும் நன்மைதான். ஆனால் அல்லாஹ்விடத்துல சிறந்தவங்கிற அந்தஸ்தை யார் அடைவார்? உறுதியான உள்ளம் கொண்டவன் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு, இஹரிஸ் அலாமா என்பவுக்க, இந்த உலகத்துல உனக்கு எதுவெல்லாம் பயனளிக்குமோ, மறுமையில எதுவெல்லாம் பயனளிக்குமோ, அனைத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னது, உனக்கு எதுவெல்லாம் பயனளிக்குமோ அதை பெறுவதில் நீ ஆசைப்படு. ஆசையே படாதுன்னு சொல்ல, ஆசைப்படுனாங்க. ஹலாலான விஷயங்களில் ஹலாலான முறையில அடைவதற்கு நீ ஆசைப்படு, முயற்சி செய். நான் இப்போ காலேஜ் படிக்கிறேன்னா அடுத்தடுத்த டிகிரி எடுக்கணும்னு ஆசைப்படுறியா? முயற்சி செய், ஆசைப்படு. சின்ன அளவுல தொழில் பண்றேன், பெரிய அளவுல பண்ண நினைக்கிறியா? ஆசைப்படு. ஒரு வீடு கட்ட போற நினைக்கிறியா? ஆசைப்படு. வண்டி வச்சிருக்க, கார் வாங்க நினைக்கிற, ஆசைப்படு. எதுவெல்லாம் உனக்கு பயன் தருமோ அனைத்திற்கும் நீ ஆசைப்படு. ரசூலுல்லாஹ் தடை போடல, அந்த முறை ஹலாலா இருக்கணும். அதான் ஆசைப்படு. வஸ்தஇன் பில்லாஹி, அது உனக்கு கிடைக்கணும்னா நீ அல்லாஹ்ட்ட உதவி தேடு. அந்த இடத்துல பாத்தீங்களா, நீ என்னத்த திறமையை அடமான வச்சாலும் சரி, என்ன ஆற்றலை கொண்டிருந்தாலும் சரி, உன்னால் ஒன்னையுமே அடைய முடியாது. அல்லாஹ் தான் உனக்கு கொடுக்கணும். அதனால நீ அல்லாஹ்ட்ட உதவி தேடு. வலா தாஜஸ், நம்பிக்கை இழந்துராத. அல்லாஹ்ட்ட உதவி தேடி முயற்சியும் பண்ணிக்கிட்டே இரு. நீ மனம் தளர்ந்து விடாதே. ஒவ்வொரு மனிதனும் சுமக்க வேண்டிய முக்கியமான ஒரு மனத்தத்துவ பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறாங்க. மனம் தளர்ந்துராத. எந்த நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஒருவேளை இந்த இடத்தில் நமக்கு தாமதமாகிறது என்றால் என்னமோ நமக்கு நன்மை நடக்குது என்று மனசுல ஆழமா புரிஞ்சுக்கணும். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து காலையில 7 மணிக்கு எத்தனையோ இன்டர்வியூக்கு போயிட்டான், வேலை கிடைக்கல. இந்த அன்னைக்கு போனா அது கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் பரிந்துரை வேற பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆபீஸ்க்கு போய் ஆகணும், நல்ல சம்பளம் வேற. சரி 7 மணிக்கு போய் நிப்போம், 7:30 மணிக்கு தான் பஸ் வரப்போகுது. 7 மணிக்கு போய் நிப்போன்னு போய் நின்றுட்டான். ஆனா வளமையா அந்த பஸ் வர வேண்டிய டைம் 6:45. ஆனா 7:30க்கு வந்து 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 மக்கள்கிட்ட 7:30 மணி பஸ்ன்னு பேராகி போச்சு. ஆனா இவன் 7 மணிக்கு போய் நின்று இருக்கிறான்.
அப்பதான் தகவல் வருது 7 மணியா, அது 6:45 போயிருச்சு. அன்னைக்கு உருப்படியா போயிருச்சு. அந்த பக்கம் முதலமைச்சர் வந்திருப்பார் போல தெரியுது. கரெக்டா இயங்கும்ல, குண்டுங்குழியா இருந்தாலும் ரோடெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. அந்த ஏரியால ஏதோ முதலமைச்சர் சுற்று பயணத்துக்கு வருவார், அந்த மாதிரி ஏதோ நடந்துச்சு போல. உடனே கரெக்டா 6:45 வண்டி போயிருச்சு. உடனே இவன் மனம் தளர்ந்துட்டான். இறைவா, உனக்கு கண் இல்லையா, கருணை இல்லையா, நான் தான் கிடைச்சனா? எந்த ஆபீஸ்லயும் வேலை கிடைக்காது, இந்த ஆபீஸ்ல வேலை கிடைக்கலான்னு போய் நின்னா பஸ்ஸை இழந்தனான்னு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவனுக்கு ஒரு செய்தி வருது. இப்போ இந்த 7 மணி பஸ் ஒன்று போச்சு பார்த்தீங்களா? ஆமா, இந்த பாலத்துல சரிஞ்சு பல பேர் படுகாயம் அடைஞ்சிட்டாங்களா அவன். உடனே ஈமான் அப்படி திரும்பிருச்சு. யா அல்லாஹ், உனக்கு இருக்கிற கருணையே கருணைனா இவன். இத எத்தனையோ பயான்களை கேட்டிருக்கிறோம். இது நடந்ததா கதையான்னு கேட்பார்கள். கதையாவே இருந்துட்டு போட்டும், யதார்த்தம் இதுதான மனுஷன்ட்ட, யதார்த்தம் இதுதானே. ஆனால் பல உண்மைகளை மக்கள் சந்தித்தார்கள். வட மாநிலமா இது ஆந்திராவே, இது ஞாபகம் இல்லை, அந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெயின் ஒரு 5 வருஷம் முன்னாடி ட்ரெயின்ல ஏற பேசஞ்சர்ல நோன்பு காலத்துல டிக்கெட் கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்த ரிசர்வேஷன் கோச் கிடைக்கலன்னு ரொம்ப வேதனைப்பட்டு அன்ரிசர்வ்ல போய் உட்கார்ந்து ரொம்ப சிரமப்பட்டு சில பயணிகள் கிடைக்கலையேன்னு வெயிட்டிங் லிஸ்டா போயிருச்சேன்னு சில பெட்டிகளை இழந்து விட்டோம்னு, அந்த கம்பார்ட்மெண்ட்டை இழந்துட்டோம்னு போனாங்க. ஆனா அந்த ட்ரெயின் திடீர்னு தீப்பிடிச்சு அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் மட்டும் எரிஞ்சுது. அன்ரிசர்வ்ல தப்பிச்சான். அப்ப என்ன நினைச்சாங்க, நோன்பு காலத்துல அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சான்னு நினைச்சாங்க. அதுக்கு முன்னாடி வெயிட்டிங் லிஸ்ட் வரும்போது பதர்னா, ஏதோ உலகத்துல நடக்குதுன்னா அல்லாஹ் நன்மை செய்யறான்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன நடந்தாலும் சரி, நமக்கு ஏதோ ஒரு எதிரி துரோகம் பண்ற மாதிரியே தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு தெரியாது அதுல 1000 நன்மைகளை அல்லாஹ் வச்சிருப்பான். நமக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சாத ஆணவம் வந்துருது இல்ல, காட்டவே மாட்டான் அல்லாஹ். அப்பப்ப நினைத்து யா அல்லாஹ் நீ மிகப்பெரியவன் அல்லாஹ் காட்டுவான். இந்த பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியால் தான் எல்லாம் நடக்கும். நீங்க நினைக்கிற ஆற்றலை வைத்து நடக்கிறது இல்லைன்னு அல்லாஹ் நினைவூட்டிக்கிட்டே இருப்பான். பத்ர் யுத்தத்துல மிக குறைந்த எண்ணிக்கை 300 லட்சம் பேர் சகாபாக்கள். எதிரிகள் 1000க்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. யார்கிட்டயா கேளுங்க யார் ஜெயிப்பா, எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? 1000 பேர் உள்ளவன் ஜெயிப்பான். படைபலம் அவர்கள்ட்ட இருக்குது, இவங்கள்ட்ட படைபலம் இல்ல, அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு, இவங்கள்ட்ட இல்ல, அவங்க தானே ஜெயிப்பாங்க. அவங்க நோன்பு வைக்கல, கொளுத்து நிக்கிறான். இவங்க நோம்பாளிகள் வேற, ரமலான்ல பசியும் பட்டினியா நிக்கிறாங்க. யாருங்க ஜெயிப்பாங்க? அவங்க தானே ஜெயிப்பாங்க. இவை அனைத்தும் வெளி உலகம் சொல்லும் இப்படித்தான். ஆனால் போரில் வென்றது சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதரின் தலைமை அங்கே வென்றது. வலக்கது நஸரக்கும் உல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. ரொம்ப பின்னடைந்து இருந்த நீங்கள், உங்களை அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல உதவி அளித்தான் நானே அல்லாஹ். எப்படி ஜெயிச்சாங்க? எங்க கையில இல்ல, அல்லாஹ்வுடைய கையில. இந்த எண்ணம் வரணும். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தையும் நமக்கு காட்டியும் கொடுத்தான். என்ன சம்பவம்? ஹுனைன்ங்கிற யுத்தம். அந்த யுத்தத்துல சஹாபாக்களுக்கு என்ன எண்ணம் வந்து விட்டது? நம்ம நிறைய பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இப்ப நிக்கிறோம், எதிரி என்னத்தை பண்ண போறான், எவ்வளவு பேர் இருக்கிறான் அப்படின்னு அதை பார்த்துட்டாங்க. எதை பார்க்கறாங்கன்னா, நம்ம 1,00,000 பேர் இருந்தாலும் சரி அல்லாஹ் நான்னா தான்ப்பா, நம்ம ஒருத்தனா இருந்தாலும் சரி அல்லாஹ் நான்னா தான். இந்த எண்ணத்தை விட்டுட்டு நம்ம பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறோம்ல, பாத்திரம் ஒரு கை என்று கூட்டத்தை நினைத்து ஏமாந்தார்கள். நிலைமை என்ன? எதிரிகள் அடிக்க இவங்க விரண்டு ஓடினார்கள். இதான் நடந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான். ஹுனைனுடைய நாளில் நடந்ததை நினைத்து பாருங்கள். இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், நீங்க நிறைய இருக்கிறீங்கிற அந்த மெஜாரிட்டி உங்களை ஏமாற்றி விட்டதா இல்லையா? அதுல போய் ஆச்சரியம் அடைஞ்சீங்களே, போனீங்களா? அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கூட்டத்தை வைத்தல்ல, உள்ளத்தினுடைய தாக்கமும் உறுதியையும் வைத்திருக்கிறது. அல்லாஹ்வின் உதவிதான் நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறதுங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தட்ட இருக்கணும். இது இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க. அதுல இன்னொன்னு சொல்றாங்க, ஒயின் அசாபக ஷையுன் ஃபலா தகுல். ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்து விட்டால் நீ சொல்லாத லவ் அன்னி ஃபால்து கதா கான கதா வ கதா. சே, இப்படி ஆயி போச்சே, நான் ஃபர்ஸ்டே அப்படி பண்ணியிருந்தா அப்படி ஆயிருக்குமே என்று மட்டும் நீ பேசிராத. ரசூல் எவ்வளவு அழகா சொல்றாங்க. அதாவது யார் மேலையும் பழி போட்டக்கூடாதுங்கிறது தான் இது முக்கியமான விஷயம். போன வாரம் எப்படி இருந்துச்சு? ரெயின் கோட்டும் கொடையெல்லாம் எடுத்துட்டு வெளியே போகும்போது ஒன்றும் மழையே வராது. சரி,
காலையில வெளியே அப்படி போனோம், சாயங்காலம் ஒன்றும் மழை வர மாதிரி தெரியல, எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு ஆளு இல்ல எதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கோமேன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டார். கூட வந்தால் மழையே வரல, காலையில எடுத்துட்டு போய் சுமந்துட்டு வந்தது தெரியாது அப்படின்னு போனா பட்ட 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 மழை. உடனே அவன், நான் அப்பவே சொன்னேன், நான் சொன்ன மாதிரி நீ போயிருந்தா இப்படி நடக்குமா இப்படிங்கிறான்ல, இதை பேசாதே நாங்க ரசூல்லா. வருங்காலத்துல திட்டமிட்டுக்க, எதுக்கும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம், வந்தா தூக்கி நிப்போம், வரலன்னா அப்படியே கிடக்கட்டும், இப்படி வருங்காலத்துல வச்சுக்க. மாத்திரை வச்சுக்குவோம், நோய் வந்தா போடுவோம், இல்லாட்டி சும்மா இருக்கட்டும், வருங்காலத்துல வச்சுக்க, நடந்ததை பத்தி பேசாத. ஏன்? அதுதான் ஷைத்தானுடைய வேலையை தொடங்கி வைக்கும். இதுதான் நம்மளை வழிகேட்டுல போய் முதல்ல தள்ளும். அப்ப நடந்ததை வச்சு பேசாத. மார்க்கம் நமக்கு அழகான முறையில் கற்றுத்தருகிறது. இந்த உலகத்தில் நாம் பயணிப்பதற்கான முக்கியமான பாடமாக கற்றுத்தருகிறது. எந்த துன்பம் நடந்தாலும் சரி, அதுக்காக வேண்டி வாண்டடா போய் குழியில உழவுன்னு நம்ம சொல்லல. ஒருத்தன் 7 மாடியிலிருந்து தலைகீழ விழுந்துட்டு மண்டை உடைஞ்சு போச்சு, நான் உழுகாமல் இருந்திருந்தால் இப்படி நடக்குமா அப்படின்னு புலம்ப கூடாது, அது பைத்தியக்காரத்தனம். நாம் சொல்வது எல்லா செயலையும் நல்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கைமீறி போகிறது, அதை சொல்றோம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? புது வண்டி வாங்கியாச்சு, சைடு லாக் போட்டாச்சு, மெயின் லாக் போட்டாச்சு, வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறோம். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் வேற ஒரு ரவுண்டு கூடுறாமாப்லன்னு கேட்டிருக்காரு. இல்ல குடுறானாமா, நாளைக்கு தரேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அப்பெல்லாம் மறுத்துட்டு, ஏன்னா முதல்ல வாங்கியிருக்கிறோம்ல, வாங்கின அன்னைக்கு விட்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வண்டி கீழே பாய் விரிச்சு தூங்கிடுவான், ஏன்னா புது வண்டி. அந்த மாதிரி சில பேட்டி எடுத்தாங்க, நீங்க பைக்கை எப்படி விரும்புவீர்கள் அப்படின்லாம் பேட்டி எடுத்தாங்க. இந்த மாதிரி ரோட்ல பேட்டி எடுக்கிறவன் 3 பேருக்குள்ள வச்சுட்டாங்க. இப்ப புதுசா மோசமா பேட்டி எடுக்கிறானுங்கன்னு. பேட்டி எடுக்கிறவனும் மோசமா தான் இருக்கிறான், பேட்டி கொடுக்கிறவங்களும் மோசமா தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து உள்ள வச்சிருக்கணும். இப்படி எடுக்கிறதே ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு. மொத்தத்தில் வீடியோ வரணும், அதுல ஒரு விளம்பரம் வரணும், அதுல காசு சம்பாதிக்கணும், எதையாவது வீடியோ போடுவோம்னு இப்போ சமுதாயம் ட்ரெண்டிங்கா போயிடுச்சு. அதுல இப்போ பேட்டி எடுக்கிறாங்க, உங்க வண்டியை எப்படி விரும்புவீர்கள், அது என் குழந்தை மாதிரி பார்த்துக்குவேன் ஒருத்தன், அவன் என் தம்பி மாதிரி நான் நினைச்சுக்கிறேன், இன்னொருத்தன் அவங்க தான் எங்க அப்பா அம்மா நினைச்சுக்கிறேன், அவன் இல்லாட்டி நான் சோறு திங்க மாட்டேன். என்ன அது சோறு திங்கணுமா? இப்ப இந்த வண்டியில் இருக்கிற கண்ணாடியை பார்த்தா என் தலைவாரிக்குவேன், ஏன் வீட்டில் இருக்கிற கண்ணாடி பெருசா இருக்குதே, அது வேற மூஞ்சியை காட்டுதா? அதுதான் கரெக்டா காட்டுது. அந்த வண்டியில் ஒரு சின்ன கிராட்ச் வந்தா என் கை கால் உடஞ்சமான்னு நான் வேதனைப்படுவேன், பேண்டேஜ் ஒட்ட போற நோய், இந்த வண்டி மேல உள்ள நோய் அது. அப்ப புது வண்டினா விடுவானா? யாராவது கேட்டா திடீர்னு வாங்கி வச்சாச்சு, தொலைஞ்சு போச்சுன்னு வைங்க, பதறிட்டு போய் ஸ்டேஷனுக்கு ஓடுவான், அந்த நம்பர் இந்த பில் புக்கெல்லாம் எடுத்துட்டு போவான். அப்ப நண்பன் சொல்லுவான், நேத்து நைட்டு கேட்டன்ல, ஒரு நாள் வச்சுட்டு தரண்டான்னு, கொடுத்திருந்தால் இப்ப நீ தலைதலையா அடிச்சுக்காத. அந்த பதட்டமும் துன்பத்தையும் சந்திக்காத பருவத்துல வளர்ந்துட்டாங்க, புதுசா சந்திக்கும் போது கஷ்டமா தெரியும். அதனால தாங்க ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசுல உள்ளவங்க ஒரு துன்பத்தை சந்திக்கிறாங்கன்னு வைங்க, அதை எதிர்கொள்ற விதத்துல ஓரளவுக்கு நார்மலா இருக்காங்க. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அடிபட்டு 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 பழகி போச்சு. அதே எதையுமே சந்திக்கல, பசிய சந்திக்கல, கேட்கறதுக்கு முன்னாடி அம்மா கொடுத்துட்டாங்க, அதுவும் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்துட்டாங்க, அதையும் போய் வெளியே சாப்பிட்டாச்சு. பசிக்காமலே நம்ம 4 வேளை சாப்பிட்டு பழகினதுனால பசிங்கிற கொடுமையை சந்திக்கல. பணம் எப்ப கேட்டாலும் நமக்கு கிடைக்கும், நம்ம அதிகாரம் பண்ணி மேல வாங்கிடுவோம். போனை போட்டு அக்கௌண்ட்ல பணம் போட்டாச்சா, என்னடா இது திடீர்னு வேலை முடிஞ்சு மாசம்பளம் கேட்கறான், தகப்பனாட்ட கேட்கறானா அக்கௌண்ட்ல பணம் போட்டாச்சா, தேவைப்படுதுல ஊர் சுத்துறதுக்கு. இப்ப லேட்டஸ்டா அப்படி இல்லை போயிருச்சு, காசு கொடுங்க, இப்படி இல்லையே 5 ரூபா கொடுங்க 10 ரூபா, அப்படி இல்லையே 2000 ரூபா போட சொன்ன என்ன ஆச்சு, அப்படிலாம் இருக்குது. கேட்கும் போதெல்லாம் பணம் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கஷ்டத்தையும் சந்திக்காத ஒரு பருவத்துல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் பெருசா தெரியுது. இந்த தரையில உள்ள குழந்தைங்க இந்த டைல்ஸ்ல இருக்கும் போது வளரும் போது கால் பாதத்துல சின்ன கல்லு கூட குத்தாத நிலையில வளர்ந்தாச்சு. வெளியே மேடு பள்ளத்துல சும்மா வெறுங்கால நடந்து விட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கு ஊர் கேட்கிற மாதிரி அழுகும். ஏன்? அது சந்திக்காத ஒரு விஷயம், அனுபவம். ஆனா ஏற்கனவே மேடு பள்ளத்தையெல்லாம் கடந்து வந்த பிள்ளைக்கு பெரிய முள்ளு குத்தாலும் எடுத்து தூக்கி போட்டு போயிருங்க, எத்தனை வாட்டி குத்தி இருக்கு அப்படின்றது பாட்டுக்கு போகும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் அல்லாஹ் கற்றுத்தருகின்ற விஷயம் என்னவென்றால், உன்னை சோதிக்கிறதுக்காக நிறைய கொடுத்து எடுப்பேன். உன்னை கொடுக்கறதும் சோதிக்கிறதுக்கு தான், உன்கிட்ட இருந்து எடுக்கிறதும் சோதிக்கிறது தான். நீ என்ன மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கிறேன்னு நான் பாக்குறேன். கவனமாவும் உறுதியாகவும் தெளிவாகவும் நடந்தால் உனக்கு மறுமையில சொர்க்கத்தை கொடுக்கறேன்.
இதை மனசுல ஏந்தி கொள்ளுகிற இளைஞர்களாக நாம பயணித்தால் நம்மால் நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, இந்த சமுதாயத்துக்கும் நல்லது. எந்த துன்பம் வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளுகிற சகிப்புத்தன்மை நமக்கு வரணும். ஆனா ஒன்னே உள்ளத நம்ம சகிப்புத்தன்மை இருக்குது ஆண்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட இல்லை. அது ஆப்போசிட்டா இருக்கும். பெண்கள்கிட்ட படிச்சா வாங்குற மார்க்ல மட்டும்தான் ஆம்பளைக்கு ஒரு பெரிய சகிப்புத்தன்மை இருக்குது. 100க்கு 45 வாங்கிட்டு அவன் அடிக்கிற பெருமை இருக்குதே ஊரே. விஷயம் தெரியுமா? இந்த வாட்டி பாஸ். என்னடா பாஸ் ஆயிட்டியா? அவன் பக்கத்துல பாஸ் ஆயிட்டியா, என்னமோ ரொம்ப வருஷம் கழிச்சு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்ட மாதிரி அவங்க பாஸ் ஆயிட்டியா? ஆமா பாஸ். ஏன் அவன் 4 அறியறு, இவன் 5 அறியறு. அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் 10th முடிச்சுட்டு டிகிரி எடுக்கலான்னு நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க. பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தோம். இங்கிலீஷில் நம்ம எடுக்கிறோம். என்னுடைய நண்பர் தமிழ் எடுத்துட்டார். அவரு பரீட்சை எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். வருமா? வந்துடும். என்ன அநேகமா எனக்கு இந்த வாட்டி ஒரு 3ல் தான் ஃபெயில் ஆவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. என்னங்க பாஸ் ஆவேங்கிற பேசாம நீங்க வேற, நான் 6ல் ஃபெயில் ஆவேன்னு தான் வந்தேன். என்னமோ அல்லாவுடைய இதுல என்னங்க அல்லாவுடைய கிருபை அப்படி இருந்தாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 2வது வருஷம் போய் பரீட்சை எழுதுக்கு போனா, ஜி நீங்க படிச்சது தமிழ் எனக்கு விளக்குங்க, நான் எழுத போறேன்னாரு. நான் கேட்டேன் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பரீட்சை சொல்லுங்க. அப்பதான் ஹால் டிக்கெட் எடுத்து பாக்குறாரு. ஆஹா பெரிய தப்பு நடந்து போச்சுங்கன்னாரு. என்ன இன்னைக்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் பரீட்சைங்க. ஆமா அதான் பரீட்சை. நான் பஸ்ல வரும்போது வேற புக்கு படிச்சுட்டு இருந்தேன், அடுத்த வார புக்க. இவ்வளவு அட்வான்ஸா படிச்சிருக்கிறாரு. அந்த காம நேரத்துல கொஞ்சம் பேசினதை போய் அவர் எழுதிட்டு, நல்ல வேலை 40 மார்க் எழுதிட்டு வந்திருக்கேன். நீ எழுதுனது 40, நம்ம 100க்கு எழுதுனாதான் 40 கிடைக்கும். எழுதுனதே 40 எவ்வளவு கிடைக்கும்? பின்னாடி அதை எழுதியிருக்கிற. என்ன எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம், பார்த்து ஏதாவது பக்குவப்படுத்தி போட்டுருக்கேன், அதை எழுத வந்திருக்கிறேன். 2 சப்ஜெக்ட் இடையில போச்சு. பிறகு மீண்டும் இவரோட சேர்ந்தா நமக்கு அப்படித்தானே வரும். அப்புறம் மீண்டும் அது மாதிரி பாஸ் ஆகி டிகிரி வாங்கியாச்சு. நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவர் சந்திச்சு, இந்த ஃபெயிலா போனதெல்லாம் எடுத்து படிச்சீங்களா? போங்க, நீங்க பண்ண பெரிய மேஜர் மிஸ்டேக்னர். ஏங்க நீங்க ஃபெயில் ஆனதுக்கு நான் ஏன் மேஜர்? நீங்களும் ஃபெயில் ஆயிருந்தா நான் உங்களோட கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு 2 வருஷம் சேர்த்து டிகிரி வாங்கியிருக்கலாம். நீங்க முன்னாடியே வாங்கிட்டு போனா நான் என்ன பண்ண முடியும்? தூக்கி போட்டா அல்லாண்டு. ஏங்க டிகிரியா எனக்கு சோறு போடுது இப்படி. அதாவது படிக்கிறதுக்கு முன்னாடி அதான் சோறு போட்டுச்சு, ஏன் படிக்க எடுத்த? அப்ப வேற இப்ப வேற நிலைமைய பாருங்க. இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட மார்க் வாங்குற விஷயத்துல மட்டும்தான் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம். எவ்வளவு குறைவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நேரா போய் அப்படி பாய்சனை தூக்கிட்டு போய் நின்றது. எதுக்கு? 1 மார்க் குறைஞ்சிருச்சு. எதுக்கு? 40க்கு 1, 96க்கு 1. ஏன் என் கூட படிச்ச வாங்கிட்டா 96. எப்படி அவ மூஞ்சில முழிக்கிறது? இதுலதான் பெண்கள் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையெல்லாம் இழந்து இது இறைவன் நாடியதுங்கிறத மறந்துடுறாங்க. ஆண்கள் ஒரு அசால்ட்டு தனத்தினால இதை ஏத்துக்கிறாங்க. ஆனால் இதே ஆண்கள் குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தா, பொருளாதாரத்தில் நஷ்டம் வந்தா, வாழ்க்கையில கடுமையான படிக்கட்டுல இருந்து முன்னேற்றமான படிக்கட்டுல இருந்து இறங்கி சறுக்கல்கள் ஏற்பட்டால், பல பின்னடைவுகள் வர வர அதை தாங்கக்கூடிய பக்குவம் இல்லாதவரா இருக்கிறாங்க. அனைத்திற்குமே நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? உலகத்தில் நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம முயற்சி செய்யணும், நம்ம நேரத்தை ஒதுக்கணும், நம்ம கஷ்டப்படத்தான் வேணும். நம்ம சிரமப்பட்டு ஈடுபட்டு எல்லாம் செய்யறோம். ஒரு வேளை கைமீறினால் அதான் அளவுகோலுங்க. நம்ம எதையுமே படிக்காம ஃபெயில் ஆயிட்டேன்னு கவலைப்படக்கூடாது. முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான். மார்க்கம் என்பது அல்லாஹ் நம்பிக்கைன்னு சில பேர் தப்பான மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி தெரியுமா? சாப்பிடுறதுக்கு சம்பாதிக்க போவாத, ஏன் அல்லாஹ் நாடினால் சோறு போடுவான்னு இப்படியே உண்டானாங்க. எந்த அளவுக்குன்னா அதுக்கு ஒரு கதை வேற, அதை நியாயப்படுத்தி சொல்லுவார்கள். அல்லாஹ் நாடுனா எனக்கு சோறு கிடைக்கும், நான் உழைக்க போக மாட்டேன், வெளியே போக மாட்டேன், சம்பாதிக்க போக மாட்டேன், எப்படி சோறு கிடைக்கும்? நான் வேணா பாரு ஒரு நாள் ஃபுல்லா பட்னியா இருந்து காட்டுறேன், அல்லாஹ் எனக்கு சோறு கொடுக்க நாடினால் நடக்கும்னு உட்கார்ந்தானா. கதைக்கு சொல்லுவாங்க அப்படி. இப்படியே ஒருத்தர் ஓரத்துல உட்கார்ந்தானா, இன்னொருத்த ஒரு சோறு பொட்டலத்தை முன்னாடி வச்சானா, சாப்பிடாம இருக்கானான்னு பாப்போன்னு. அப்ப இவன் சொன்னானா, அல்லாஹ் நாடுனா எனக்கு அந்த சோறு என் வாயில வரும் நானா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சோத்த அவனும் கை வைக்கவே இல்லை. அந்த வழியா ஒருத்தன் போனானா, என்னடா இது சாப்பாடு வச்சிருக்கிறாங்க, இவன் என்னடானா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறான், அப்ப இவனுக்கு எதுக்கு, நம்ம வேணா எடுத்துருமான்ட்டு அவன் எடுத்து ஒரு வாய் எடுத்து வாய்கிட்ட கொண்டு போனானா. ஆஹா, எதையாவது கலந்து இருந்துச்சுன்னா ஒண்ணு பண்ணுவோம், முதல்ல இவனுக்கு கொடுப்போம்,
இவன் உயிரோடு இருந்தா அப்புறம் நம்ம எடுப்போம். 2 வாய் ஊட்டினாலாம். பார்த்தீர்களா இறையச்சம், இறை நம்பிக்கை. இல்ல, அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கிறான், கிடைத்திருக்குன்னாலாம். இப்படி நோய்வாய்ப்பட்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான், நிவாரணம் கிடைக்குன்னா உயிர் வாழ முடியுமா? இப்படி ஒரு தவறான கொள்கையத்தான் சூஃபிங்கிற பேர்ல, தரிக்காங்கிற பேர்ல மக்களை ஏமாத்தி விட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு தவறான கொள்கை மார்க்கம் சொல்லல. அனைத்திற்கும் நன்மை தருகிற அனைத்திற்கும் நீ முயற்சி செய். எது நடந்தாலும் அந்த முயற்சியில உனக்கு கிடைக்கிற அனைத்திற்கும் அல்லாஹ் தான் காரணம். நல்லது நடக்குதா, அல்லாஹ் தான் உனக்கு அதை கொடுத்துருக்கிறான், உன் திறமை கிடையாது. துன்பம் நடக்குதா, நீ கவலைப்படாத, அல்லாஹ் உன்னை சோதிக்கிறதுக்காக வேண்டி துன்பத்தை கொடுத்துருக்கிறான். இப்படி பயணம் செய்ய, அதான் தெளிவான உறுதியான உள்ளத்தை ஏற்படுத்தும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. இந்த அடிப்படையில் நம்முடைய பயணத்தை அமைக்க வேண்டும். நாம் மன உறுதியோடு இருக்கணும். நாம் இந்த துன்யாவில் மிக சரியாக இயங்குவதற்கு அழகான ஒரு வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான். அந்த தூதர் காட்டி தந்த வழிதான். அந்த வழியை முறையாக பின்பற்றக்கூடியவர்களாக, இந்த சமுதாயத்தில் நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, நல்ல கொள்கையின் பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக ஒரு சிறந்த சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். ஒரு இளைஞராக, ஒற்றை இளைஞராக இருந்து ஒரு ஊரையே எதிர்த்து ஓர் இறை நம்பிக்கையை எடுத்துரைத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞர் தான். ஒரு ஊரே தன்னை விரட்டி அடிக்கும் பொழுது அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம், அவன் எங்களுக்கு வழிகாட்டுவான் என்று குகைக்குள் பாதுகாப்பு பெற்று ஓடி ஒளிந்தவர்கள், பல ஆண்டுகளால் இறைவனுடைய உதவி பெற்றவர்களும் ஒரு இளைஞர் சமுதாயம் தான் என்று இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். நாம நினைச்சோம்னு சொன்னா மிகப்பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வர முடியும். இந்த ஜமாத்து 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே இந்த தௌஹீது கொள்கையை எடுத்துரைத்த இந்த மக்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரதட்சணை இல்லாத திருமணம் செய்ய வேண்டும்னு அன்னைக்கு பேசும்போது வரதட்சணை வாங்காதவனை ஒரு கோளாறு ஏற்பட்டவனை போன்று மக்கள் கணித்தார்கள். இயலாமை உள்ளவர்கள் போன்று நினைத்தார்கள். வரதட்சணை வாங்கி நடத்தப்படுற கல்யாணம் தான் கௌரவம் என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வரதட்சணை வாங்குறது பாவோன்னு விழிப்புணர்வு செய்யப்பட துவங்கிய போது அன்னைக்கு ஊர்ல ஒருத்தனுடைய செயல் புரட்சியா இருந்துச்சு. அந்த வரதட்சணை இல்லாத திருமணத்தை நடத்தியவன் ஒருவனாக இருந்தான். ஒரு இளைஞன் தான் நடத்தினான். 60 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சோம். இளைஞன் தான் அந்த புரட்சியை செஞ்சான். வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்தவர்கள் வெட்கப்பட்டு, அவர்கள் தான் முதியவர்கள். நான் இளமையில் இந்த பாவம் பண்ணிட்டேன்னு உணர்ந்து கொடுத்துட்டாங்க. அந்த நிலை உருவான புரட்சி இன்னைக்கு தமிழகம் முழுக்க அல்லாஹ்வுடைய பேரொருளால் வரதட்சணை இல்லாத திருமணங்கள் எத்தனை நடக்குது. அத்தனைக்கு வித்திட்டு அந்த இளைஞர் சமுதாயம் தானே. இன்னைக்கு எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி, வரதட்சணைன்னு வெளியே சொல்றதுக்கு நான் கூசுகிற வகையில் பெரும் குற்ற உணர்ச்சி உண்டானது. காரணம் என்ன? அந்த சமுதாயத்துல அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இளைஞர்கள் 5 பேர் 2 பேர் செஞ்ச புரட்சி தானங்க. அதே போலத்தான் நாம சொல்றோம், இன்னைக்கு இளைஞர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பயணம் ஆரோக்கியமான பயணமாக இருந்தால் அடுத்து வருகிற தலைமுறை இருக்கு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் மிகச்சரியான ஒரு தெளிவடைந்த சமுதாயமாக உருவாகுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி